வணக்கம். நான் சூர்யா தங்கராஜ். குழந்தைங்க வீட்டில் இருந்தாலே ஒரே ஜாலியாக தாங்க இருக்கும். அதோட அவங்களுக்கு ஆனுவல் லீவுன்னு கூட பார்க்காம ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. ஆனால் அதுவும் எனக்கு பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அவனுக்கும் ஹெல்ப் பண்ணிவிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக ஒரு ஆஃப்டர்நூன் வரைக்கும் எனக்கு ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி ஒரு சீர் மேக்கப்பும் நம்மளுக்கு இருக்குதுங்க. அவனுக்கு கொடுத்துருந்த ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு அனிமலை ட்ரா பண்ணி அதை கட் அவுட் மாதிரி பண்ணிவிட்டு அந்த அனிமலை பற்றின 2-3 லைன்ஸ் அவங்க எழுதிட்டு போகணும். அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. சரி நம்ம இந்த மாதிரி கவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் பார்த்துட்டு ஒரு கவ் ட்ரா பண்ணி அவனுக்கு அதை கட் அவுட் மாதிரி கட் பண்ணுற ஹெல்ப் பண்ணேன். ஃபுல்லாக கலரிங் பண்ணுறது இந்த மாதிரி மேக்ஸிமம் ஒர்க் அவனை பண்ண வச்சேன். அவுட்லைன்ஸ் மட்டும் நான் கொடுத்தேன். ஃபேக்ட்ஸ் எழுதலாம். ஓகேவா? அந்த கொம்புக்கு கலரடி. இதை கட் பண்ணிடல. இப்போ இதை கட் பேலன்ஸ் ஒர்க்கை பண்ணிட்டு இருந்த தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நான் தெக்கலூர் ஒரு பியூபர்ட்டி மேக்கப்புக்காக கிளம்பி போயிட்டுருக்குறேங்க. இன்றைக்கி நானே ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டேன். நம்மளோட பிளேஸ்லேருந்து ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் தான் நம்மளோட மேக்கப் பிளேஸ் இருந்துச்சு. நம்ம வீடியோஸை ரெகுலராக பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியுங்க. மேக்கப்னாலே நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக கிளம்பி போவேன். அதுவும் பியூபர்ட்டி மேக்கப்னால் இன்னுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இன்றைக்கி நம்மளோட குட்டி பாப்பு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நெக்கும் ஃபேஸ்க்கும் கொஞ்சம் அன்ஈவன் டோன்ஸ் இருந்துச்சுங்க. அதை நம்ம ஈவன் பண்ணணும். ஃபேஸுக்கு போடுற அதே டோன் நெக்குக்கும் போட முடியாது. ஸோ நெக்குக்கு ஒரு டோனும் ஃபேஸுக்கு ஒரு டோனும் போட்டு அதையும் நம்ம ஈவனாக பண்ணி ரெண்டும் டிஃப்ரென்ஸ் தெரியாத மாதிரி நம்ம பண்ணணும். அந்த மாதிரியான ஒரு ஒர்க் தாங்க கொடுத்துருக்குறோம். ரொம்ப கேட்சியான ஒரு ஐ லுக் கொடுத்துருக்குறோம். அவங்க காஸ்டியூமுக்கு மேட்சான ஒரு ஐ லுக் கொடுத்துருக்குறோங்க. ஆனால் ரொம்ப சட்டிலாக கொடுத்துருக்குறோம். அதோட அவங்க ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஹேர்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ரொம்ப எனக்கு தின்னான பிரைட்ஸாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா பல்ஜியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ கிராஸ் மேசி மாதிரி ட்விஸ்டட் ஹேர்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். அவங்களும் ஓகே சொல்லியிருந்தாங்க. இது அதிகமாக பன் ஹேர்டுக்கும் இந்த மாதிரி போட்டால் ரொம்ப அழகாக இருக்குங்க. இது பிரைடட் மாதிரி போட்டாலும் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி கிராஸாக பண்ணிவிட்டு 2 பக்கம் பின் பண்ண வேண்டியது தான். பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு நீட்டான ஹேர்டு இது கிடைக்குங்க. அதோட ஹேர் எக்ஸ்டென்ஷன் அவங்க ஹேர் மாதிரியான ஹேர் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஃப்ரண்ட்டில் ஃபுல் பஃப் வச்சுட்டு அதில் லேயர்ஸ் கொடுத்துருக்குறோம். ஃபைனலாக அவங்களுக்கு ரொம்ப நீட்டான ஒரு ஹேர்டு கிடச்சிருந்துச்சு. பிரைட்ஸுக்கான எல்லா சர்வீஸுமே நம்ம கொடுத்துட்ருக்குறோங்க. ஒரு மேக்கப்புக்கு ஒரு கஸ்டமருக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே கொடுத்துட்ருக்குறோம். ஆர்டிஃபிஷியல் நெயில் எக்ஸ்டென்ஷன்ஸும் கொடுத்துட்ருக்குறோங்க. ப்ரெஸ் ஆன் நெயில்ஸ் அந்த ஸ்பாட்டில் ப்ரெஸ் பண்ணிக்கிற மாதிரி. இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு பெர்மனெண்ட் நெயில் எக்ஸ்டென்ஷன் பண்ண மாதிரியே லுக் கிடைக்கும். ரொம்ப ஹைட்டாக அந்த மாதிரி நெயில்ஸ் இல்லாமல் ஒரு அளவான ஒரு ஹைட்டோட நெயில்ஸ் இருக்கும். அப்புறம் காமனான கலர்ஸ் எல்லா காஸ்டியூமுக்கும் மேட்ச் ஆகிற மாதிரியான நெயில்ஸ் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். இது கஸ்டமர் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தாங்கன்னா கஸ்டமைஸ்டாக அவங்க ஃபிங்கருக்கு தகுந்த மாதிரியான நெயில்ஸ் நம்ம கஸ்டமைஸ்டாக பண்ணி கொடுக்குறோங்க. நமக்கு நிறைய மேக்கப்ஸ் புக் ஆகணும் அப்படின்னா நம்மளோட கஸ்டமரோட ப்ராப்ளமை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம சால்வ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னாலே அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ணவும் செய்வாங்களுங்க. அது என்ன அப்படி ப்ராப்ளம் வரும் அப்படின்னா ஒரு ரொம்ப ஷார்ட்டான டைம் பீரியட் தான் சில இடத்துல நமக்கு கிடைக்கும். அதுக்கு நம்ம டென்ஷன் ஆகாமல் அந்த இடத்துல நம்ம எப்படி கஸ்டமைஸ்டாக அவங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ இந்த கஸ்டமர் ஒரு பல்ஜியான ஹேர்டு கேட்டாங்களா, அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ரெஃபரன்ஸ் அவங்களுக்கு காமிக்கணும். நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வராது. கரெக்டாக பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு பயம் கூட அவங்களுக்கு இருக்கும். அந்த பயத்தை போக்க வேண்டியது ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக நம்மளோட கடமைங்க. புதுசான மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரையல் காமிக்கணுங்க. ஃப்ரீயாக ட்ரையல் காமிச்சா தான் அவங்க நம்புவாங்க. இப்போ நம்ம 17 இயர்ஸுக்கு மேலே இந்த ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு நிறைய ரிவ்யூஸ் நல்லபடியாக கிடைக்கிறதுனாலையும் நம்மக்கிட்ட இப்போ மேக்ஸிமம் ட்ரையல் யாருமே கேட்குறதில்ல. அப்படியே ட்ரையல் கேட்டாலும் நம்ம பெய்டு ட்ரையல்ஸ் மட்டும் தான் நம்ம பண்ணுறோம். ஆனால் அதுக்கான அவசியமே இருக்கிறது இல்லைங்க. ஏன்னா கஸ்டமர் நம்மளை ரொம்ப பிளைண்டாக நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மக்கிட்ட ஒரு ஒர்க்கு கொடுத்தா நம்ம பெட்டராக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்புகிறாங்க.
ஒரே மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு கிடைக்குதுங்க. எப்படின்னா, ஒரு கஸ்டமர் வந்து நம்மளை நம்பி எப்படி புக் பண்ணுறாங்களோ கடைசி வரைக்கும் அந்த நம்பிக்கையோடவே இருக்கிறாங்க. முடிக்கும்போது அந்த ஒர்க்குக்கு அவங்க ரொம்ப ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணுறத நம்மளுக்கு ரிவ்யூ கொடுக்கறதையும் வந்து நம்ம ரெகுலராக வீடியோவில் பார்த்துட்டு வரோம். ஏன்னா ஒரு 10 ஒர்க்கை கற்று வச்சுட்டு அது மாதிரியே வந்து நம்ம பண்ண முடியாது. ஒவ்வொரு கஸ்டமரும் ஒவ்வொரு மாதிரி கேட்பாங்க. நான் இவ்வளோ வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் ஒவ்வொரு கஸ்டமருக்கும் புது புது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குதுங்க. ஒரு கஸ்டமர் வந்து ஒரு விஷயத்து சூட்டே ஆகாது, ஆனால் அது கேட்பாங்க. ஆனால் அதை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம மாற்றி கொடுக்கணும். சில கஸ்டமருக்கு வந்து ஃப்ரண்ட்டில் ஹேர் டென்சிட்டியே இருக்காது, ஆனால் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ஹேர் வேரியேஷன்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அதை நம்ம அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். இல்லைன்னா அந்த ஹேர் ப்ரிப்பரேஷன் பண்ணதுக்கப்புறம் அதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் கண்டிப்பாக செஞ்சு கொடுத்துடணுங்க. அதில் அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து செய்யவே முடியாது அப்படிங்கிற ஒரு வாய்ப்பே இல்லாத இடத்துலையும் அவங்க நம்மளுக்கு பெட்டராக ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கஸ்டமர் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. சத்தியமாக நம்ப முடியல. திரும்பி அம்மா ஹேர்டு காமிச்சிருடா பேக். அண்ணாடா மேலே பாரு. பிடிச்சிருக்குங்களா? நினைச்சதை விட பயங்கரமாக இருக்கு. தேங்க்யூ. ரொம்ப தேங்க்ஸ். நினச்சேன் நல்லா இருக்கும்னு, ஆனால் என்ன நான் எதிர்பார்க்காத அளவுக்கு எனக்கு ஸ்பீச்லெஸ்ஸாக இருக்கு. இப்போ அவ்வளோ அழகாக இருக்கா என் பொண்ணு. நினைக்காத அளவுக்கு அழகாக. சூப்பருங்க. வெட்டிங் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். உண்மையாகவே ரொம்ப நேர்மையாக ரொம்ப இருந்து நீங்கள் அந்த ஒர்க் பண்ணியிருக்கிறது நான் பார்க்குறேன். தெளிவாக தெரியுது. அது இது ரொம்ப நல்லா இருக்கு. ஃபேஸே டோட்டலாக மாறிடுச்சு. நல்லா இருக்குங்க. என் பொண்ணு இவ்வளோ அழகாக இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. செம்மையாக இருக்குங்க. சூர்யா மேம் வந்து ரொம்ப டெடிகேட்டிவாக பண்ணியிருக்காங்கங்கிறது எனக்கு இதில் ரொம்ப தெளிவாக தெரியுது. தேங்க்யூ ஸோ மச். நம்ம ஆத்மார்த்தமாக ஒரு ஒர்க்கை நேர்மையாக பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ரிவ்யூ கிடைக்குங்க. நம்மளோட பிஸ்னஸை நம்ம ரொம்ப ஹாப்பியாக பண்ணலாம். மேக்கப் சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸுக்கு சூர்யாஸ் மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ண நினச்சா பண்ணிக்கலாங்க. இந்த நாள் வந்து ரொம்ப அழகாக ஒரு மேக்கப் வந்து நம்ம பண்ணியிருக்கிறோம். என்னோடய குழந்தைங்க கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிச்சிச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க அந்த நாள். வெக்கப்படுங்க. வெக்கப்படு. இப்படி கை வச்சு வெக்கப்படு. அது நீ அடிக்கடி சொன்னதே எனக்கு ஞாபகம் வருது. சரி பனியை கழட்டுறா, சொட்டர் கழட்டுறா. இப்படி இந்த வெயில் இப்படி போட்டு சுற்றிட்டு இருக்கிறான். இல்லை கேன் இதில் ஸ்விம்மிங் பூல் இப்படி இறங்கியிருக்கான். பார்த்தா இது இல்லை சூப்பர்மேன் சொட்டர். அது நீ இப்படியே சுற்றுடி தங்க, அதுதான் அழகாக இருக்குது உனக்கு. கேவலமாக இருக்குடா. அதுக்கு நாங்க என்ன பண்றது? அஜித் பையனே இப்படிதான் சுத்திட்டு இருக்கானா? தம்பி எப்படி ஸ்டைலிஷா இருப்பீங்களா? இது எங்கேயும் நைட்டு ஆள் மாறட்டும். அவன் சிரிக்கும் போது பாரு அனை மாதிரியே சிரிப்பான். நீ ஏன் அப்படி சொல்ற? இது ஏன்டா என்றாச்சு உனக்கு? தம்பி விவரமால இருப்பா, எவ்வளவு அறிவா இருந்தா பையன். இது இங்க வெயில்கள் சொட்டர் போட்டு சுத்திட்டு இருக்குது.